முதலீடு பண்றதுல எது ரொம்ப முக்கியம்? நிறைய பணம் சம்பாதிக்கிறதா இல்ல நிறைய பணத்தை சேமிச்சு வைக்கிறதா? ரெண்டுமே இல்ல. இங்க பணத்தை விட உங்க மனநிலை தான் உங்க முதலீட்டு வெற்றியை தீர்மானிக்குது. முதலீடு செய்யறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. முதலீடு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய எண்ணங்கள் நம்மள தடுக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா மாறணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா மாறணும்னா சில சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல மணின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். சோஷியல் மீடியா நியூஸ்னு எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை பத்தியோ இல்ல குறிப்பிட்ட ஒரு கமாடிட்டியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ இதை நம்ம வாங்கலைன்னா ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு வித பதட்டம் வரும். இன்வெஸ்டிங்ல நமக்கு பெரிய தடை எதுன்னு நினைக்கிறீங்க? நம்பர்ஸோ மார்க்கெட்டோ எக்கனாமிக்கோ கிடையாது, அது நம்மளோட மனசு தான். ஆமா, நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்மள பல சமயம் தப்பான முடிவெடுக்க வைக்குது. அப்படி தப்பான முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த உணர்ச்சி தான் FOMO, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். முதல்ல அதை பத்தி தான் பார்க்க போறோம். FOMO அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சிம்பிளா சொல்லணும்னா மற்றவர்கள் லாபம் சம்பாதிக்கிறத பார்த்து ஐயோ நாம மட்டும் பின்தங்கிட்டோமோன்னு ஒரு கவலையில அவசரமா ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த நேரத்துல உங்க மூளை யோசிக்கிறத நிறுத்திடும், பயம் மட்டும் தான் முடிவெடுக்கும். இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த FOMOவை தூண்டுற விஷயங்கள் எல்லா பக்கமும் இருக்கு. ரெடிட், எக்ஸ் மாதிரி சோஷியல் மீடியால ஒரு ஸ்டாக் திடீர்னு வைரல் ஆகும். நம்மளுடைய நண்பர்கள் அவங்க சம்பாதிச்சதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் மார்க்கெட்டை பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம கையில இருக்கிற மொபைல் இன்வெஸ்டிங் ஆப் கூட இந்த பயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இங்க பாருங்க, இது ஒரு நிஜ உலக உதாரணம். கடந்த 24 மணி நேரத்துல ஆன்லைன்ல அதிகமா பேசப்பட்ட ஸ்டாக் இதெல்லாம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேச்சு பெரும்பாலும் அந்த ஸ்டாக்கோட உண்மையான மதிப்பை பத்தி இல்ல, அதோட இப்போதைய பாப்புலாரிட்டியை பத்தி மட்டும்தான். இதுதான் FOMO, நம்மளை யோசிக்க விடாம கூட்டத்தோட கூட்டமா போக வைக்குது பாருங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு. ஆனா எத்தனை பேர் 2012ல இருந்து 2019 வரைக்கும் தங்க நகைகளை வாங்கி குவிச்சிங்க? பெரும்பாலும் பணக்கார மக்களா தான் இருப்பாங்க. ஒரு பொருளோட விலை இறங்கினா அதிக மக்கள் வாங்கணும், ஆனா தங்கத்துல மட்டும் அதனுடைய விலை ஏறும்போது தான் அதிக மக்கள் வாங்குறாங்க. போன வருஷம் ஒரு கிராம் தங்கத்தோட விலை 6000 இருந்து 7000 இருந்துச்சு. இன்னைக்கு அதே ஒரு கிராம் தங்கம் 11000 இருந்து 12000 ஆயிருக்குது. 6000 ரூபாயில இருக்கும்போது யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு 12000 போனதுக்கு அப்புறம் தங்கத்தை வாங்கணும்னு துடிக்கிறாங்க. தங்கம் ஒரு சூப்பரான முதலீடுன்னு சொன்னாலும் கடந்த 20 வருஷத்துல எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 11ல இருந்து 12% ஒரு வருஷத்துக்கு வளர்ந்திருக்குது. அதுவே 2012ல இருந்து 2019 வரைக்கும் பார்த்தா வெறும் 2 இல்லனா 3% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த நேரத்துல தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு 3000 இருந்து அதிகபட்சமா 4500 ரூபாய் தான் இருந்திருக்குது. 2012ல தங்க நகை வாங்கின பல பேர் தங்கம் வளர்ச்சி அடையிறது கஷ்டமான விஷயம்னு நினைச்சிருக்கலாம். பங்குச்சந்தை தான் அதிக வளர்ச்சி தரும்னு யோசிச்சிருக்கலாம். தங்கம் பங்குச்சந்தை போல பெரிய அளவுல வளர்ச்சி அடையாது, பெரிய அளவுல வீழ்ச்சியும் அடையாது. அது ஒரு நிதானமான ஆரோக்கியமான வளர்ச்சி தான், வளர்ந்துகிட்டே போகும், குறையாது. அதனால தங்கம் ஒரு சிறந்த முதலீடு தான். ஆனா விலை அதிகமா ஏறிக்கிட்டே போகுது, அதனால எல்லாரும் வாங்குறாங்க, அதனால நானும் வாங்குறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது ஒரு முட்டாள்தனம். நான் இப்ப சொல்றேன், இதுக்கப்புறம் வரக்கூடிய 5 அல்லது 8 ஆண்டுகளுக்கு தங்கம் விலை 14000 ரூபாயை தாண்டாது. 11000 இருந்து 14000 ரூபாய் வரைக்கும் மேலையும் கீழையும் மாறி மாறி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இது மாதிரி ஒரே வருஷத்துல ரெட்டிப்பா வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல மக்கள் முதலீடு செய்ய பயப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க முதலீடு செய்ய தொடங்கணும். 80 ரூபாய் 100 ரூபாயில இருந்த வெள்ளி 3 மடங்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா இப்போ நஷ்டம் தான் அடைஞ்சிருப்பீங்க. ஆமா, கிட்டத்தட்ட 60% நஷ்டம். பாருங்க, எமோஷனலா எடுக்கிற முடிவுகளுக்கு நாம கொடுக்கிற விலை இதுதான். நாணயத்துக்கு எப்பவும் 2 பக்கம் இருக்கும், அதுல ஒரு பக்கம் தான் FOMO. ஆனா நாணயத்தோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் பேராசை. இந்த 2 உணர்ச்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எப்படி மார்க்கெட்ல பெரிய குமிழிய, அதாவது பபிள்ஸ உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு மார்க்கெட் பபிளோட முழு கதையும் சொல்லுது. பாருங்க, எல்லாம் மெதுவா தான் ஆரம்பிக்குது, அப்புறம் திடீர்னு வேகம் பிடிக்குது. இந்த யூஃபோரியா, அதாவது பரவச நிலைன்னு சொல்ற உச்சகட்டத்துக்கு போகும்போது எல்லாருமே நாம தான் அடுத்த கோடீஸ்வரன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பகுத்தறிவுக்கு அங்க வேலையே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தவிர்க்க முடியாத சரிவு தான் நடக்கும். பெரும்பாலான மக்கள் பங்கு சந்தையில அதிகமா முதலீடு செய்ய தொடங்கின ஆண்டு 2020. 2020ல முதலீடு செஞ்சவங்க பல பேரோட போர்ட்போலியோ
கிரீன் கலர்ல தான் இருக்கும். இப்ப சந்தோஷமா இருக்கும். நாம போட்ட பணம் ரெட்டிப்பா ஆயிடுச்சு. பங்கு சந்தையில முதலீடு பண்றது ரொம்ப சுலபம், அதுல லாபம் ஏத்துறது ரொம்ப எளிமையானது. இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே, யாருக்குமே இதை பத்தி தெரியல, நமக்கு தான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குது. மற்ற எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, நம்மள மாதிரி புத்திசாலித்தனமா சம்பாதிக்க யாருக்குமே தெரியல. இதே மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய பங்குகளை சரியான விலையில நான் வாங்கினேன்னா இன்னும் 2 வருஷத்துல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல முதல்ல அடி வாங்குறது நீங்களா தான் இருக்கும். இந்த பேராசைய தூண்டுற பங்குகள் தான் பபிள்னு சொல்லுவாங்க. இந்த பபிள் நம்மள இந்த 2 முக்கியமான மனநிலைக்கு கொண்டு வரும். ஒன்று, ஓவர் கான்பிடன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், நான் மார்க்கெட்டை விட புத்திசாலின்னு நினைக்கிறது. இன்னொன்னு, மந்தை நடத்தை, அதாவது யோசிக்கிறத நிறுத்திட்டு எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன்னு கூட்டத்தோட போறது. கிரிப்டோல இந்த காயின் பல மடங்கு அதிகமாகும், இந்த காயினை வாங்கினா நீங்க கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்களே கூட அது மேல நம்பிக்கை மட்டும் வச்சிருப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கிரிப்டோ காயினும் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுதான் ஒரு விதமான பபிள். இப்ப இந்த பபிள் சோப்பு நுரையில இருந்து உருவான பபிள் மாதிரி எப்ப உடையுதுன்னே தெரியாது. திடீர்னு உடையும், உங்க கேபிட்டல் எல்லாமே காலியாகும். அதாவது இந்த ஸ்டாக் மேல நீங்க நம்பிக்கை வச்சு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா போட்ட பணத்தை வெளியே எடுக்கணும்ல. இது வரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான மாற்று மருந்து இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். எமோஷனல் இன்வெஸ்டிங்க்கு எதிரான ஒரு சூப்பரான தீர்வு இது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங் இந்த உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த சக்திகள்ல ஒன்று. நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்க இது ஒரு அடிப்படை விதி. காம்பவுண்டிங் புரிஞ்சுக்க இந்த உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்பது ஒரு மண்வெட்டி மாதிரி, நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் காசு. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது ஒரு ஃபேக்டரி மாதிரி, உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். அப்புறம் அந்த பணமும் தனக்குன்னு ஒரு புது ஃபேக்டரியை கட்டி இன்னும் அதிகமா சம்பாதிக்கும். உங்க பணம் உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். சரி, அந்த ஃபேக்டரியை தொடர்ந்து இயக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஒழுக்கம். ஆமா, டிசிப்ளின் தான். நம்ம எமோஷனலுக்கு இடம் கொடுக்காம ஒரு சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இதை எப்படி சாத்தியமாக்கலாம்னு பார்க்கலாம். அந்த டெக்னிக் பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். இது ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு வழி. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றது தான் இதோட கான்செப்ட். இந்த டேபிள்ல பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா புரியும். கவனிச்சிங்களா? 3வது மாசம் விலை $2 குறையுது. அப்போ அதே $100க்கு நமக்கு 50 ஷேர்ஸ் கிடைக்குது. இதனால ஓவராலா ஒரு ஷேரோட சராசரி விலை வெறும் $3.70 குறைஞ்சிருச்சு. இதுதான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற வித்தை. சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான வழியை ஃபாலோ பண்றது உங்களை ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாத்தும். மார்க்கெட் மேல கீழே போறத பார்த்து நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு சரிவையும் உங்களோட லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பா பார்ப்பீங்க. இது உங்க எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு உங்க பிளான் படி உங்களை செயல்பட வைக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா SIP பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகையை, அது $500 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, முதல் 5 ஆண்டுகளுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் முதலீடு செய்றீங்கன்றது இங்க முக்கியமே இல்ல. தொடர்ந்து முதலீடு செய்றீங்களான்றது தான் இங்க முக்கியம். நீங்க எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டாலும் குறைஞ்சது $1500 இல்லைன்னா $2000 ஆகும். சும்மா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போய் நான்வெஜ் டிஷ் எல்லாம் சாப்பிட்டாலும் $500 ஆகுது. அந்த மாதிரி சின்ன தொகையை முதலீடு செய்ய தொடங்குங்க. நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கு 50 ஸ்டாக்ஸ் தேவையில்ல, 100 கிரிப்டோ காயின் தேவையில்ல, ஒரு கோல்டு பீஸ், சிறந்த 10 பங்குகள் போதும். பணத்தை சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு பிக்ஸ்டு டெபாசிட். 20 - 25 வருஷத்துக்கு நீங்க போடுற பணத்தை பத்தி யோசிக்காதீங்க. அது வளர்ச்சி அடையுதான்னு தினமும் எடுத்து பார்க்காதீங்க. 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க போட்டிருக்கிற தங்க முதலீடு 3 மடங்கு அதிகமாயிருக்கும். நீங்க முதலீடு செஞ்ச பங்குகள் 10 மடங்கு அதிகமாயிருக்கும். ஆனா கண்டிப்பா 10ல் 4 பங்குகள் இல்லைன்னா 5 பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். நீங்க போட்டு வச்சிருக்கிற பிக்ஸ்டு டெபாசிட் கண்டிப்பா அதனுடைய மதிப்பை இழந்திருக்கும். ஆனா கணிசமான மாத வருமானம் அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு வெற்றிகரமான இன்வெஸ்டருக்கான அம்சங்கள்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சிம்பிளான அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவியோட இந்த பதிவை முடிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு பெயர் தான் ஸ்லீப் டெஸ்ட், அதாவது தூக்க சோதனை. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வழி. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரல, ஒரே டென்ஷனா இருக்குதுன்னா அப்போ ஏதோ தப்பா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க உங்க ரிஸ்க் எடுக்கிற அளவை தாண்டி முதலீடு செஞ்சிருக்கீங்க. உங்க முதலீடுகள் உங்க மன நிம்மதியை கெடுக்கவே கூடாது இல்லையா? அப்போ இந்த டெஸ்டோட சாரம் இதுதான். ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் ஆகணும்னா உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. ஒரு ஒழுக்கமான முதலீட்டு பழக்கத்தை உருவாக்குங்க.
அப்புறம் கூட்டு வளர்ச்சியோட மேஜிக்கை நம்பி அதுக்கு அதோட வேலையை செய்ய விடுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை அதிகமா பாதிக்கிற அந்த ஒரு உணர்ச்சி அது பேராசையா, பயமா, இல்ல இந்த ஃபோமோவா? இத பத்தி நீங்க நேர்மையா யோசிச்சு பார்க்கிறது தான் ஒரு சிறந்த முதலீட்டாளரா மாறுறதுக்கான உங்க பயணத்துல நீங்க எடுத்து வைக்கிற முதல் படி. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.